Hello dear students, friends, welcome. இந்த வீடியோவில் 12th தமிழ் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேங்குடைய அப்டேட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ 12th மாணவர்கள் வரக்கூடிய மார்ச் 1ஆம் தேதி தங்களுடைய தமிழ் எக்ஸாமை எழுத போகிறீங்க. இந்த தமிழ் எக்ஸாமில் நீங்கள் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 பப்ளிக் எக்ஸாமுடைய ஒரிஜினல் கொஸ்டின் பேங்க் வந்து கொடுத்துருக்கோம். அதோடு அந்த 7 கொஸ்டினுக்குமே கவர்மெண்ட்டுடைய அஃபீஷியல் ஆன்சர் கீ கொடுத்துருக்கோம். நீங்கள் இந்த ஆன்சர் கீ அடிப்படையில் உங்கள் எக்ஸாமுக்கு தயார் செய்யுங்க. ஏன்னா டீச்சர்ஸ் வந்து வேல்யூ பண்ணும்போது அஃபீஷியல் ஆன்சர் கீயை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து விடைத்தாளை வந்து திருத்துவாங்க. நம்ம தமிழில் வந்து மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணணும்னா நம்முடைய ஆன்சர்ஸ் எல்லாம் எந்த விதமான பிழைகளும் இல்லாமல் லெஜிபிள் ஹேண்ட் ரைட்டிங்காக எழுதுங்க, நீட்டாக அழகாக எழுதுங்க. 1 மார்க்ஸை பொறுத்தளவுக்கு அதுக்கு ஆப்ஷன்ஸோடு வந்து எழுதுங்க. இந்த ஆன்சர் கீயை செக் பண்ணுங்கள். இந்த 7 பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டினை மட்டும் நம்ம படித்தா எவ்வளோ சார் ஸ்கோர் பண்ணலான்னா நீங்கள் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணலாம். நீங்கள் 90 மார்க்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 70+இருந்து நீங்கள் 90 மார்க்ஸ் கூட எடுக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து 6 பிடிஏ கொஸ்டின் பேப்பரும் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, ரிவிஷன் 1, 2. ஸோ இந்த கொஸ்டின்லாம் நீங்கள் ரிவைஸ் பண்ணாவே தமிழில் முழுமையாக மதிப்பெண் எடுத்துடலாம். உங்களுக்கு தமிழை பொறுத்தவரைக்கு உரைநடை வினாக்கள் வரும். அதே மாதிரி செய்யுளில் வந்து சிறுவினாக்கள், குறுவினாக்கள், நெடுவினாக்கள் வருது. இலக்கணத்தில் வந்து உங்களுக்கு வந்து வருது. அது இல்லாமல் மொழித்திறனை சோதிக்கக்கூடிய சொந்த நிலையில் விடையளிக்கக்கூடிய வினாக்களும் வருது. ஸோ நல்லபடியாக படிங்க, நல்லபடியாக எக்ஸாம்ஸ் ஃபுல்லாக எழுதுங்க. ஒவ்வொரு பகுதி வினாக்களுமே ஒவ்வொரு வருஷமும் எப்படி பப்ளிக் எக்ஸாமில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு சிறுவினாக்கள், குறுவினாக்கள், நெடுவினாக்களாக நீங்கள் படிக்கும்போது தமிழில் எல்லா பகுதி வினாக்களுக்குமே ஆன்சர் பண்ணிடலாம். அப்போ என்ன துறை கேட்குறாங்க, 4 மார்க் கொஸ்டின்லாம் வந்து உங்களுக்கு அணி கண்டிப்பாக வந்து ஒரு அணி வந்துடுது, ஒரு திணை வந்துடுது, அல்லது துறை வந்துடுது. அதே மாதிரி வந்து பழமொழியை வந்து வாழ்க்கை நிகழ்வில் அமைத்து எழுதுக, இதெல்லாம் வந்து 4 மார்க் கொஸ்டின். இதெல்லாம் ரிப்பீட் ஆகிக்கிட்டே வரும். அதேமாதிரி மனப்பாட பாடல்கள் வந்து திருக்குறள் கேட்குறாங்க, உன்னரு பாடல்கள்லாம் எந்தெந்த வருஷத்தில் எப்படி ரிப்பீட் பண்ணி கேட்டிருக்காங்க. அதேமாதிரி நெடுவினாக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உரைநடையில் வருது, செய்யுளில் வருது, துணைப்பாடத்தில் வருது. நீங்கள் 7 பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டினாகவே நீங்கள் ரெஃபர் பண்ணாவே தமிழில் மேக்ஸிமம் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். இது அல்லாமல் உங்களுக்கு 6 பிடிஏ கொஸ்டின் பேங்க் வீடியோவுடைய லிங்க்கும் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். டவுன்லோட் பண்ணி சூப்பராக எக்ஸாம்ஸ் வந்து எழுதுங்க. அஃபீஷியல் ஆன்சர் கீயும் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு நெடுவினாக்கள், குறுவினாக்களுக்கெல்லாம் எப்படியெல்லாம் ஆன்சர் கீ கொடுக்கப்பட்டிருக்கு, நம்ம எப்படியெல்லாம் ஆன்சர் பண்ணணும் அப்படின்ற அடிப்படையில் தமிழில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இது மட்டுமல்லாது உங்களுக்கு இயல் வாரியாக மிக மிக முக்கியமான சிறுவினாக்கள், குறுவினாக்கள், நெடுவினாக்கள் தனி வீடியோவாக அப்லோட் பண்ணோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இதோடைய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்தேன். டவுன்லோட் பண்ணி தமிழ் எக்ஸாமில் வந்து மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணுங்கள்.